இறையடியாருக்கலாம் ஒரு நல்ல செய்தி. நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது ஆங்கிலம் 21 நவம்பர் 2025 மாலை அந்தந்த ஊர் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சந்திரனை அநேகமாக தென்மேற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட இடைவெளியிலே மாலை 5:45 மணியிலிருந்து தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கார்த்திகை மாத சந்திரப்பிறை, சந்திர தரிசனம், 3ஆம் பிறை இவை தரிசிப்பதற்கு முன்பாக பல பேர் ஒன்று சேர்ந்து அருகில் உள்ள சிவாலயங்கள், குறிப்பாக திண்டிவனம் அருகே உள்ள வக்கரகாளியம்மன் இந்த இடத்திலிருந்து தரிசனம் பண்ணுவதும், தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை அருகே உள்ள மகிமாலை சந்திரமேடு என்கின்ற இடமும், அதுபோல சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசேகரர், சோமநாதேஸ்வரர் என்கின்ற ஆலயங்கள் அருகில் இங்கிருந்தும் சந்திர தரிசனம் செய்யலாம். மேலும் முக்கியமான நகரங்களில் உள்ள பெரிய ஆலயங்களிலே சிவாலயத்திலிருந்து, அதனுடைய உட்பிரகாரத்திலிருந்து பலரும் ஒன்றாக சேர்ந்து சந்திராஷ்டகம், சந்திரமௌலி அஷ்டகம், சந்திரசேகர அஷ்டகம் இவைகளை ஒன்றாக கூடி வாசித்து காய்ச்சிய சுத்தமான பசும்பாலிலே தேன் மற்றும் ஏலக்காய் போட்டு சந்திர பகவானுக்கு படைத்து அதை எல்லோருக்கும் கொடுப்பதால் முதலில் இந்த வக்கிரக புத்தி, இப்பொழுது புதன் கிரகம், சனீஸ்வர கிரகம், குரு கிரகம் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் இருப்பதால் புத்தி பேதலிப்பு, வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள், எதிலும் ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை, மனதிலே ஒரு பீதி, நோய் நிவாரண சக்தி இல்லாமல் பல மருந்துகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டு கொண்டு மன நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சந்திராஷ்டமங்கள் உள்ள ராசியான நாளைக்கு என்னன்னு கேட்டால், விருச்சிக ராசிக்கு நாளைக்கு மிக ஏற்ற காலம். காரணம், அனுஷ நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருகின்றது. இதிலே சந்திராஷ்டமத்திற்கு காரணம் என்னவென்றால், மேஷராசியில் பிறந்தவர்கள் நாளைக்கு செல்லும் ஆலயங்களிலெல்லாம் சந்திர தரிசனம் செய்வதும், குறிப்பாக சந்திர காயத்ரி ஓதுவதும், வைபவ லட்சுமி வழிபாடும் மிக நல்ல பலன்களை தரும். எந்த கிரகமும் யாரையும் கெடுக்காது. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. லால்குடி அருகில் உள்ள பம்பரம் சுத்தி என்கின்ற இடத்திலிருந்து சந்திர தரிசனம் பார்ப்பது மிகவும் ஏற்புடையது. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் பல இடங்கள் சந்திர தரிசனத்துக்கு மிகவும் ஏற்றது. ரேவதி நட்சத்திரம் ஆலயமான கார்குடி ஸ்ரீ கருணாகரவல்லி கைலாசநாதர் ஆலயம் மற்றும் சந்திரனை பெயர் கொண்ட சிவாலயங்களிலே இருந்து பார்ப்பதும் அளவற்ற பலன் தருகின்ற நல்ல நாள். இப்படி சந்திர தரிசனம் செய்தால் சிவபெருமானை தரிசனம் செய்த பலன்கள் கிட்டும். ஆனால் அதை அரை நிமிடத்திலே அந்த பலன்களை செலவழித்து விடுவார்கள். காரணம், தர்மம் இல்லாத ஒரு பூஜை, தானம் இல்லாத ஒரு பூஜை. இதை பலருக்கும் எடுத்து சொல்வதாலும் தானே அருகிலிருந்து செய்து காட்டுவதாலும் இப்படி பல நல்ல காரியங்கள், குறிப்பாக திருவண்ணாமலையிலே சந்திரலிங்கத்தில் அருகிலிருந்து சந்திர தரிசனம் பார்ப்பதும், திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே சந்திர தரிசனம் கிடைப்பது மிக மிக பாக்கியமானது. இப்போ சந்திர சூடாமணி என்கின்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை தக்க குரு மூலம் தெரிந்து கொள்வதும், சந்திரன், சந்திரா, சந்திரசேகரன், சந்திரமௌலீஸ்வரன், இப்படி சந்திரனுடைய பெயர்களை கொண்ட எத்தனையோ ஆண்கள் மற்றும் பெண்கள் பிறந்த குழந்தைகள், அன்னப்பிராசனம் ஆன குழந்தைகளுக்கு, குறிப்பாக நன்றாக விவரம் தெரிந்த குழந்தைகளை கண்டிப்பாக சந்திர தரிசனம் காட்ட பழகிக் கொள்ளுங்கள். காரணம், எதிர்காலத்திலே வாழ்க்கை
குழந்தையின் கையில் தான் இருக்கின்றது. குழந்தைகள் நல்ல விதமாக, ஆரோக்கியமாக, தெய்வீகமாக, நல் ஒழுக்கமாக, முரட்டுத்தனம் இல்லாமல் இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் தேவையே இந்த சந்திர தரிசனம். இப்படி எதிலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற சமுதாயத்திலே நாம் எங்கோ ஒரு சில இடங்களிலே சில ஆன்மீக கைங்கரியங்களை செய்யும் பொழுது அதிலும் தேவையற்ற விமர்சனங்கள் வரும். காரணம், எல்லாமே வியாபார நோக்காக போய்விட்டது. ஆகினால் சந்திர கிரகத்தினுடைய முக்கியமான இடமான உங்களுக்கெல்லாம் தெரியும், சந்திரனுடைய ஸ்தலங்கள் பல இருக்கின்றன. இப்படி பல இடங்களிலே வழிபடுவதும், நீங்கள் நாளைக்கு முக்கியமாக சந்திர தரிசனத்தை பார்த்து, பல பேருக்கும் இன்று சந்திர தரிசனம் என்று யார் ஒருத்தர் சொல்லி தரிசனம் செய்கின்றார்களோ அதற்கு பெயர்தான் கிருஷ்ணச்சந்திரன். கிருஷ்ணச்சந்திரன் என்று நமது வாத்தியார் நம்மிடம் சொல்வார். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதில்லை. நாளைக்கு சிவபெருமானுக்கு துருவிய தேங்காய் பூவால் அர்ச்சனை செய்து அதில் வெல்லம் ஏலக்காய் கலந்து பிறகு அர்ச்சனை செய்ததை எடுத்து பிறகு அதில் வெல்லம் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் கலந்து தானம் கொடுப்பதால் அளவற்ற புண்ணிய செல்வத்தையும் மறுநாள் வருகின்ற மதியம் சனிக்கிழமை வருகின்ற மூல நட்சத்திரத்திலே பசுவிற்கு கோதுமை தவிடை நிறைய ஜலம் நீர் விட்டு கோசாலைகள் வெளி பசுமாடுகள் பராமரிப்பு இல்லாமல் பசுகளுக்கு கொடுப்பதும் குபேர செல்வ படகராட்சியம் கிடைக்கும். சந்திரனை சாட்சியாக வைத்து வழிபடுகின்றவர்கள் சந்திரமா மனசோ ஜாதகா என்று சந்திரனை வைத்து வழிபடுகின்ற ஆந்திர சம்பிரதாயம், கர்நாடக சம்பிரதாயத்துக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த சந்திரன். சந்திரன் இல்லை என்றால் நல்ல மருத்துவம் கிடைக்காது, மருத்துவ மூலிகைகள் நமக்கு கிடைக்காது. ஆகினால் சந்திரனுடைய ஒளியிலே அது குறிப்பாக 3ஆம் பிறை தரிசனமானது அற்புதமான நல்ல பலன்களை தர இருக்கின்றது. இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள், எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டு நீங்களும் வாழ்க்கையில் சாந்தமாக, அமைதியாக, சந்தோஷமாக இருப்பதற்கு நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் இதை பலமுறை எல்லோருக்கும் சொல்லிக்காட்டி எடுத்துக்காட்டி வந்தார். குறிப்பாக திங்களூரில் கொண்டாடுங்கள். திங்கள் என்றால் சந்திரன். இப்படி சந்திரனுக்கு உரிய ஸ்தலமான திருப்பதி திருமலையிலிருந்தும் சந்திர தரிசனம் செய்யலாம். சொல்லிக்கொண்டே போனால் உலகெங்கும், நம்ம தமிழ்நாடெங்கும், பாரத தேசமெங்கும் சந்திர தரிசனம் பலருக்கு கிட்டாமல் போகலாம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். சந்திரன் உங்களை பார்க்கின்றார். அந்த நேரத்தை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு அவசர வேலை, ஆபீஸ் ஒர்க் என்று பல பேருக்கு எடுத்து சொல்வார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் கோட்டை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞாபக மறதியும் அவசர கதியும் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து விலகி வருவதற்கு நாளைக்கு இப்படிப்பட்ட பூஜைகளை செய்வதால் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் அறியாமையால் இன்னும் நடக்கவில்லை, இன்னும் பெரிய ஆகவில்லை, நமக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று செய்ய வேண்டிய இறை பூஜைகளை ஒரு அன்பர் கேட்டார் நமது வாத்தியாரிடம். ஐயா, நாங்கள் பல தெய்வங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், பல கோவில்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் ஒருவன் தான் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் இத்தனை விதமான ஆலயங்கள், கோவில்கள், எல்லை தெய்வங்கள் என்று சொல்கின்றீர்களே, நாங்கள் எப்படி நம்புவது? அதை எதை பிடிப்பது? எத்தனை என்று சொல்வது? அது போல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டதற்கு ஒரு வரியில் பதில் சொன்னார். வானத்தை பாருங்கள், என்ன தெரிகிறது? சூரியன் தெரிகிறது, பிறகு சந்திரன் தெரிகிறது, அப்புறம் நட்சத்திரம் தெரிகிறது. இந்த நட்சத்திரங்கள்லாம் யார் என்று நினைக்கின்றீர்கள்? எப்படி தோன்றுகின்றன? எங்கே எப்படி தெரிகின்றது? எப்படி மறைகின்றது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்மபூர்வமாக நீங்களே விளக்கங்களை தேடு என்று சொல்லும்பொழுது அந்த அடியார் அப்படியே மனம் வருந்தி, எல்லையற்ற பிரகாசம் கொண்டவன் தான் இறைவன். அவன் எந்த ரூபத்தில் எப்படி வேண்டுமானாலும் சந்திரனாக, சூரியனாக, நட்சத்திரமாக, ஒளி பிரகாசமாக இந்த பூமிக்கு வந்து சேர்கின்றன. இந்த பூமியைப் போல புனிதமான லோகம் வேறு எங்கும் கிடையாது. கீழே பாதாள லோகமான 7 லோகங்களும் மேலே லோகங்களும் பல அண்ட சராசரங்களையும் அடக்கியிருந்தாலும், எந்த சித்தர்களாக, மகான்களாக, யோகிகளாக இருந்தாலும்
இந்த பூலோகத்தில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான புண்ணிய சக்தி வேறு எந்த லோகத்திலும் கிடைக்காது. அந்த மாதிரி இதை பற்றி விமர்சனம் செய்கின்றவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில் விமர்சனம் செய்வார்கள், மனதுக்குள் தன் குடும்பத்தோடு போய் அதை சரியாக செய்கின்றார்கள். அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். நீ செய்யாமல் சொல்வது வேற, நீ சொல்லிக்கொண்டு செய்யாமல் இருப்பது வேற என்று வாத்தியார் சொல்லுவார். ஆகினால எல்லோரும் இப்பொழுது குரு போல வேஷத்தை அணிந்து கொண்டு என்னென்னமோ மாலைகளையும் காவி வேட்டிகளை கட்டி கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இருப்பது வேதனைக்குரியது. காஷாயம் என்பது மிக மிக புனிதமான ஒரு ஆடையாகும். அதை அணிவதும் அதை அணிந்தவர்கள் பார்ப்பதும் அவர்களை வீட்டில் வைப்பதும் அளவற்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு ஆகாய கலர் ஸ்கை ப்ளூ நீலம் அணிவது வெற்றியை தருகின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா.